அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். பெரியவா எப்படி குழந்தைகள் போனால் குழந்தைகளாக இருப்பா, வயசானவா போனால் வயசானவாளாக இருப்பா, படிச்சவா போனால் படிச்சவாளாக இருப்பா, பாமரன் போனால் பாமரனாக இருப்பா. இப்படி எல்லாருக்கும் ஈடு கொடுத்துட்டு அத்தனைக்கும் கருணையினால ஆட்கொள்கிற ஒரு தயா சிந்து அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். அப்படி இருக்கிற பெரியவா இந்த ஷோலாப்பூரில் இருக்கிறதே தான் அங்கே ஒரு லக்ஷ்மி நாராயணர் கோவில் இருக்குது, லக்ஷ்மி நாராயண மந்திர் அப்படின்னு. அந்த குஜராத்தி சமூகம்லாம் இருக்கா, இந்த குஜராத்திஸ் எல்லாம் சேர்ந்துட்டு அவள் மெயின்டைன் பண்ணி கட்டின்னு மெயின்டைன் பண்ணுற ஒரு கோவில், ரொம்ப அழகான கோவில். அதுக்கு பெரியவா வரணும் அப்படின்னு ஆசைப்பட பெரியவா அங்கே போனால் அந்த கோவிலில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, அந்த ஷோலாப்பூரில் இருக்கிற அந்த குஜராத்திஸ்லாம் சேர்ந்துட்டு அதை கட்டி மெயின்டைன் பண்ணுறா. லக்ஷ்மி நாராயணர் கோவில் பிரதானமாக பக்கத்தில் பல சன்னதிகள்லாமும் இருக்குது. அங்கே ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஆழ்வார்களில் பக்தி பண்ணிட்டு 12 பேரில் ஒருத்தரான ஆண்டாள் பாடின திருப்பாவை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுவும் மார்கழி மாதத்தில் இந்த திருப்பாவையை எல்லா இடத்துலையும் நாம் கேட்டுன்னு இருக்கோம். அந்த திருப்பாவையை அந்த ஷோலாப்பூரில் என்ன பண்ணுவா, ஹிந்தியில் எழுதி வச்சுன்னு பாராயணம் பண்ணுவா. ரொம்ப அபூர்வமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இதை பெரியவா ரொம்ப சந்தோஷப்படுறா. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளார் அப்படின்னு இந்த தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் எழுதின்னு இருப்பாவா, ஹிந்தி ஸ்கிரிப்டில் எழுதிட்டு அவள் அதை பாராயணம் பண்ணுவா. பாராயணம் பண்ணி ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அதாவது நாம் தமிழ்காரா ஹிந்தி பேசினா மற்ற லாங்குவேஜ் பேசினா எப்படி இருக்கும், அந்தந்த பாஷையை சேர்ந்தவாளுக்கு ஒரு வினோதமாக இருக்கும் இல்லையா, அது மழையாக இருக்கும், கொச்சையாக இருக்கும், ரசிக்கிறாப்புல இருக்கும். அது மாதிரி ஹிந்திக்காரா இந்த தமிழ் பாட்டை பாடுறதே நமக்கு கேட்கறதுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், ஆனால் ரொம்ப இனிமையாக இருக்கும். அவள் அதை பாராயணம் பண்ணா. இது பெரியவா ரொம்ப ரசித்து கேட்டு ரொம்ப விசேஷமாக ஸ்லாகிச்சு சொல்கிறா. அதான் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற பரம பக்தியான ஆண்டாளோட திருவாக்கு எங்கெல்லாம் பரவி இருக்கு பாரு. எங்கேயோ இருக்கிற மகாராஷ்டிரா தேசத்தில் இருக்கிற ஷோலாப்பூரில் இருக்கிற ஒரு கோவிலில், பெருமாள் கோவிலில் கூட இது பாராயணம் பண்ணுறாப்புல இருக்கு. அப்படின்னா அந்த பக்தி அப்படிங்கிற ஒன்று வந்து கொடுத்தோம்னா, அப்போ இது தமிழில் இருக்கே, நாம் படிக்கப்படாது, பேசப்படாது, இது தமிழ்நாடு இல்லையே அப்படி இல்லாமல் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோமே எத்தனை பக்தாளோட மகாராஷ்டிரா பங்கெல்லாம் இங்கே எவ்வளவு முழங்குறது, எத்தனை தெலுங்கு பாட்டு இதுங்கிறோம், எவ்வளவு கன்னட பாட்டு கேட்குறோம், என்னெல்லாமோ பண்ணுறோமே. அப்படின்னா இதுலேயும் தெரியுது பக்திங்கிற ஒன்று ஆழ நமக்கு உண்மையான நிஜமான பக்தி ஆழமாக இருந்துருத்துன்னா, அப்போ நம்மள்கிட்ட இந்த ஜாதி மதம் மொழி இனம் அப்படிங்கிற எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாத போய்டுறது, இருக்கிற இடம் தெரியாத போய்டுறது அப்படிங்கிறது நிரூபணமாகுது. முற்காலத்திலாம் அத்தனை பேரும் காசியில் இருக்கிறவாள்லாம் ராமேஸ்வரத்துக்கு வருது, ராமேஸ்வரத்தில் இருக்கிறவாள்லாம் இங்கே தமிழ்நாட்டில் தெற்க இருக்கிறவாள்லாம் வடக்க காசிக்கு போகிறது, இப்படி க்ஷேத்ராடனம் பண்ணுறது. இதுக்காக தான் அவள் போயிருந்தா. இந்த க்ஷேத்ராடனம் பண்ணுறது இந்த பக்திங்கிறதுனாலே நம்மளை எல்லாரையும் ஒத்துமையாக வச்சிருந்தது. அதனால தான் இவ்வளவு கோவில், இவ்வளவு தீர்த்தம், இவ்வளவு க்ஷேத்ராடனம்லாம் நமக்கு ஸ்பெஷலாக சொல்லியிருக்கு போல இருக்கு. அதைத்தான் இது இங்கேயே நிரூபணம் பண்ணுறது. அது பெரியவா ரொம்ப ஸ்லாகிச்சு சொன்னான். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆண்டாளோட பாசனம் நம்ம தமிழ்நாட்டிலே எல்லாரும் படிக்கிறோமா, மார்கழி மாதத்தில் திருப்பாவை எல்லான்னு தெரியல. ஆனால் இங்கே இருக்கிறவா அவெல்லாம் குஜராத்தீஸு இருக்கிற இடமோ மராட்ட தேசம், அதில் தமிழ் பாட்டை ஹிந்தியிலேயானும் எழுதி வச்சுன்னு படிக்கணும்னு ஆசைப்பட்டு பண்ணுறாளே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்படி இருக்கிற அந்த குஜராத்தி லக்ஷ்மி நாராயண கோவிலுக்கு பெரியவா போய் இருந்தா. அப்போது என்ன பண்ணினா, அங்கே இருக்கிற அந்த குஜராத்தி சமூகத்தை சேர்ந்தவாள்லாம் சாயந்தரம் 4:30 மணிக்கு வர சொல்லு அப்படின்னு ஒரு நாளைக்கு அவளெல்லாம் பார்த்து பேசணும் அப்படின்னு பெரியவாளுக்கு கேடாவால்ஸ் அப்படின்னு சொல்லுவா. இங்கே தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா குஜராத்திஸ்லாம் நிறையா இருக்கா, வியாபார நிமித்தமாக இங்கே இருக்கிறவா இருக்கா. அத்தனை பேருக்கும் அந்த குஜராத்திஸ் அத்தனை பேருக்கும் குலகுருவா இருக்கிறது காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் தான். இன்னி வரைக்கும் இந்த குஜராத்திஸ்லாம் காஞ்சி மடத்தில் இருக்கிற பக்தியும் அவ ஆச்சாரியாளுக்கு பண்ணுற கைங்கரியமும் சொல்லி மாளாது. அப்படி இல்லாம பக்தி ஸ்ரத்தையா பண்ணிட்டு இருக்கிறது தான் அது. அந்த பாரம்பரியமா இந்த உறவு நீடிக்கிறது. அதனால அவ அத்தனை பேரையும் இந்த குஜராத்திஸ் எல்லாம் சாயந்தரம் பார்க்கணும், 4:30 மணிக்கு வர சொல்லு அப்படின்னு ஏகாம்பரத்திட்ட சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. எல்லாரும் வந்தா. எல்லாரும் வந்திருக்கிறதே பெரியவா சொல்றா. அவ அத்தனை பேரையும் இங்க கூப்பிட்டு தன்னோட சந்தோஷத்தெல்லாம் வெளிப்படுத்தி அனுகிரகம் பண்ணிட்டு என்ன சொல்ல, முக்கியமான விஷயம் அங்கே என்னன்னா, தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம் இருக்கு. இந்த ஸ்ரீரங்கத்துல வைஷ்ணவனுக்கு ராஜதானி அப்படின்னு சொல்றோம். அந்த க்ஷேத்திரத்தில் ரங்கநாதருக்கு தெற்கு கோபுரம் கட்டுறதுக்கு அப்போ ஏற்பாடு ஆயிருந்தது. அந்த கோபுரம் கட்டின்னு இருக்கு திருப்பணி ஜீயர் இருக்கார், அஹோபிலமடம் ஜீயர் இருக்கார். அவர் தான் இதை பெரும் முயற்சி பண்ணி இந்த
கோபுரத்தை கட்டுறார். அந்த கோபுரம் கட்டுறதுக்கு ஏதானும் இவாள்லாம் ஒத்தாசை பண்ணும். ஏன்னா குஜராத்திஸ் அங்க இருக்கிறவாளும் நல்லா சௌரியமாவே இருப்பா. இவாளோ திருப்பாவையெல்லாம் படிக்கிறா, இத்தனையும் விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனால இவாளுக்கு நிச்சயம் ஸ்ரீரங்கத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இந்த வைஷ்ணவத்துல பரிச்சயம் இருக்கிறதுனால, வைஷ்ணவாளா இருக்கிறதுனாலங்கிறதுனால பெரியவா இதை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்றா, ஸ்ரீரங்கம் கோபுரத்துக்கு அவள்லாம் திருப்பணிக்கு கைங்கரியம் பண்ண முடியுமா ஏற்பாடு பண்ணினா. அது அவளுக்கெல்லாமும் பரம சந்தோஷமா இருந்தது, பெரியவாளுக்கும் பரம திருப்தி. இந்த ஸ்ரீரங்கம் கோபுரத்துக்கு அவளை கைங்கரியம் பண்ண சொன்னா அப்படின்னு ஞாபகம் வருது. அந்த ஸ்ரீரங்கம் இப்படி பார்த்தேன்னா ஆசிய கண்டத்திலேயே பெரிய மிகப்புயர்ந்த விமானம், பெரிய கோபுரம் அப்படின்லாம் சொல்லி அதுக்கு பெருமை சொல்றாப்புல அப்படி இருக்கு. அத அகோபிலம் இடத்துல ஜீயரா இருந்தவர் இந்த முக்கூர் அழகிய சிங்கர் தன்னோட தள்ளாத வயசுலையும் ரொம்ப சிரமப்பட்டு இந்த ராஜகோபுரத்தை கட்டினர். அது பெரியவாளுக்கு ரொம்ப பிரீத்தி. 2 பேருக்கும், அகோபிலமிடம் ஜீயருக்கும் பெரியவாளுக்கும் அப்படி ஒரு அந்யோன்யம் வாத்சல்யம். இந்த ராஜகோபுரம் கட்டுறதுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒன்னா பெரியவாளும் இருந்திருக்கா. அதனாலேயே அவருக்கு ரொம்ப பெரியவாள்கிட்ட ரொம்ப மதிப்பு மரியாதை. அப்படி இருக்கிறதே அந்த ஜீயர் அவ்வளவு சிரமப்பட்டு தள்ளாடுற வயசுல இப்படி கட்டுறதுனால, இத்தனாம் பெரிய கோபுரம் கட்டணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு காசு பணம் வேணும், எப்படி எல்லாம் பண்ணணும். அவரோ ஒரு சன்னியாசி. அதனால பெரியவா என்ன பண்ணுவா, தங்கிட்ட வரவாள்ல பக்தாள்ல பல பேரை இந்த கோபுரம் ஸ்ரீரங்கத்துல ஜீயர் ரங்கநாதர் கோபுரம் கட்டின்னு போய் அவனால முடிஞ்சதை கைங்கரியம் பண்ணுங்கோன்னு பெரியவா பல பேர் அங்க அனுப்பிச்சு பல பேர் பண்ணியிருக்கா. இப்படி பல பேரை சொல்லலாம் இந்த கோபுர திருப்பணியில ஈடுபட்டவா. அதுல முக்கியமா ஒருத்தரை சொல்லணும் அப்படின்னா திரைப்பட இசையமைப்பாளர் இளையராஜாவை சொல்லணும். இளையராஜா ஒரு டயர் கட்டி கொடுத்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுக்கு முக்கிய காரணம் பெரியவா தான். பெரியவா மகாகாங்கிற இடத்துல இருந்தா. மகாகாமில் இருக்கிறதே தங்கிட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவாள்கிட்ட மௌனமா இருக்கா. இப்படி மண்ணில் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ரவுண்டு போட்டு வட்டம் போட்டு போட்டு காமிச்சிக்கிறா. காமிச்சா சினிமான்னு எல்லாருக்கும் கூட இருக்கிறவளுக்கெல்லாம் புரியும். பெரியவா பண்ற அபிநயத்துல வச்சுட்டே அவ ஒன்னா வார்த்தைக்கு வார்த்தை அதை கோத்துண்டே வந்து சொல்லுவா. உடனே சினிமாக்கு அவ உடனே அபிநயம் பண்ணி காமிச்சா சினிமான்னா, உடனே இப்படின்னு காமிச்சா பாட்டு காமிச்சா, உடனே இசை அப்படின்னு தெரிஞ்சது. அதுல பல பேரை சொல்றதே பாடுறவாளா இசையமைப்பாளர் யாருன்னா ஒருத்தரியா சொன்னா பேரை சொல்ற கூட இருக்கிறவா பெரியவா இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருந்தா. கடைசியில இளையராஜா அப்படின்னு படிச்சா ஆமா அப்படின்னு தலையாட்டினா. தலையாட்டி என்ன பண்ணுன்னா, இந்த கோபுரம் கட்டி கொடுக்குற அவரை போய் கட்டி கொடுக்க சொல்லும் அப்படின்னு. இத இங்க பெரியவா தரிசனத்துக்கு போற சந்திரமௌலின்னு ஒருத்தர், அவர் இளையராஜாவுக்கு ரொம்ப நெருங்கின நண்பர். இவர் இதை பார்த்துட்டு உடனே என்ன பண்ண இளையராஜா வந்து சொன்னார், உங்களை ஸ்ரீரங்கத்துல கோபுரம் கட்டி தர சொல்லி பெரியவா உத்தரவாயிருக்கு அப்படின்னா. இளையராஜாவுக்கு சர்ப்ரைஸா இருந்த ஆச்சரியமா இருந்தது. நாம ஒன்றும் பெரியவாள்கிட்ட போய் அப்படி எல்லாம் ஒன்றும் இதுங்க இல்லை, எப்படி நமக்கு அவளுக்கு என்ன கனெக்ஷன் தெரியல, ஸ்ரீரங்கம் கோபுரம் கட்டுறதுக்கு நம்மளையும் பெரியவா தேர்ந்தெடுத்தா நம்மள்ட்ட உத்தரவு பண்ணணும் அப்படின்ட்டு, அதுவும் தான் இல்லாத போது யார்ட்டையோ சொல்லியிருக்காளே அப்படின்ட்டு இவர் என்ன ஏதுன்னு விசாரிச்சர். உடனே என்ன பண்ணிட்டு இளையராஜா, பெரியவா உத்தரவு பண்ணிக்கான பண்ணிட வேண்டிதான் அப்படின்னு. அப்போ ஏதோ 35 லட்சமோ 40 லட்சமோ ஏதோ அதுக்குன்னு சொல்லாமே ஒரு பெரிய தொகை, எதுவா இருந்தாலும் பண்ணிவிடலாம் சொல்லிடலாம் அப்படின்ட்டு. இவருக்கு உடனே இளையராஜாவுக்கு இது இப்படி மனசுல ஓட ஆரம்பிச்சுடுத்து, பெரியவா எதுக்கு நம்மள இது மாதிரி பண்ண சொல்லணும் அப்படின்ட்டு. உடனே அதனால பெரியவாளை போய் இந்த சாக்கலையான தரிசனம் பண்ணா தேவையில்லை அப்படின்னு தோணி இவர் என்ன பண்ணார், ஷில்பின்னு ஓவியர், அவர்கிட்ட இளையராஜாவோட தன்னோட இஷ்ட தெய்வமான மூகாம்பிகைய கையால சித்திரம் வரைஞ்சு தர சொல்லி தன்னோட வீட்டுல பூஜைக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தார். அப்போ ஷில்பிகிட்ட சொல்ல, ஷில்பியும் பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி உள்ளவர், மடத்தோட நெருங்கிய தொடர்புடையவர். அதனால இந்த ஷில்பி, இந்த சந்திரமௌலி, இளையராஜா 3 பேரும் இந்த மகாகாவுக்கு போனா பெரியவாள்கிட்ட சொன்னா, பெரியவாளுக்கு இது மாதிரி திருப்பி சொன்னா. இவர் சொன்னார், முழுக்க அவர் என்ன ஆறுதோ கட்டித்து கொடுக்குறேன் அப்படின்னா. பெரியவா அப்புறம் சொன்னா, ஒரு டயரை மட்டும் கட்டித்தர சொன்னா. இளையராஜா சொன்ன, நான் எது சொல்றாலோ பெரியவா சொல்றதுக்கு காத்துருக்கேன், அது எது சொன்னாலும் பண்றேன் அப்படின்ட்டு அதை கட்டித்தர சொன்னது. அது இளையராஜா ரொம்ப பெரும் பாக்கியமா தன்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியில ஒன்னா வச்சுருக்கு. பெரியவா வலிய கூப்பிட்டு ஆட்கொண்டு தன்னை ஒரு பெரிய கோவில் திருப்பணி பண்ண வச்சு, அதுவும் மிக உயர்ந்த க்ஷேத்திரமான ஸ்ரீரங்கத்துல ஒரு கோபுரத்துல ஒரு டயர் கட்டுறதுங்கிறது சாதாரண காரியமா? ஏதோ நம்மளால முடிஞ்ச டொனேஷன் தான் கொடுக்கலாம். இப்படி பண்றா அப்படின்னா பெரியவாளோட அனுகிரகம்ங்கிறது, பெரியவாளோட கருணை எல்லாத்தையும் நிரம்பி இருக்கு. யாரா இருந்தாலும் அத்தனை பேருக்கும் அது பௌர்ணமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதை காமிக்கிறது. அதுக்கப்புறம் இளையராஜா அந்த தரிசன அனுபவத்தை, பெரியவாளை தரிசனம் பண்ண மகாமனத்தை ரொம்ப அபூர்வமா வர்ணிக்கிற.
இவர் பேசாத இருந்த பெரியவாளை பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போயிருக்க. கூட இருக்கிறவா பெரியவா இளையராஜா பாடணும்னு ஆசைப்படுற அப்படின்னா இவருக்கே இளையராஜாக்கே ஆச்சரியமா போயிடுத்து. இவர் ஒன்றும் அப்படி சொல்லல, அவளாவே சொல்லிட்டா. உடனே பெரியவா பாட சொல்ல உத்தரவு கொடுக்க ஒரு அம்பாள் கீர்த்தனம் பாடினர். அவர் சொல்ற அதை முழுக்க என்னால பாடுவேனா பாடி பூர்த்தி பண்ணினா தேவையில்லைங்கிறப்பல எடுத்து அப்படி என்னமோ என்னால பாட முடியாத இருந்தது அந்த சந்நிதியில. ஏன்னா அந்த உள்ள நெக்கு உருகிண்டு பெரியவாளை பார்த்த அந்த அனுபவத்துல அதுக்கப்புறம் வார்த்தையில பேசவே முடியாதுன்னா பாட வேறையா முடியும். பெரிய பிரபல இசையமைப்பாளர் அவர் சொல்ற பெரியவா சந்நிதியில ஒரு பாட்டை பூர்த்தி பண்றதுக்குள்ள இவ்வளவு சிரமப்படுறாப்புல இருந்தது. அப்படி அந்த சந்நிதி விசேஷம் அப்படிங்கிற. அதே மாதிரி பெரியவா ஆகாசத்தை காமிச்சு நட்சத்திரங்கள்லாம் பத்தி என்னெல்லாமோ சொல்லியிருந்தா. அதெல்லாம் எதுக்கு சொன்னா என்னன்னே தெரியல. அப்படி ஒரு தெய்வீக அனுபவம் அப்படின்னு சொல்ற. இது இளையராஜாவை இந்த திருப்பணியில ஈடுபடுத்தினது. இப்படி பல இடங்கள்ல பல பேரை பெரியவா இந்த திருப்பணியில ஈடுபடுத்தினா. 1982 ஜனவரி மாசத்துல ஷோலாப்பூர்ங்கிற இடத்துல இருந்தா. இந்த ஷோலாப்பூர் கேம்பில் இருக்கிறதே தான் பௌர்ணமி. பௌர்ணமி இன்னைக்கு 2 மாசத்துக்கு ஒரு தரம் சன்னியாசிகள்லாம் பௌர்ணமியில வபனம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம். அதனால அன்னைக்கு காலம்பர வபனமாச்சு. ராத்திரி சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் ராத்திரியில வந்ததுனால இது பிடிச்ச ஸ்நானம் விட்ட ஸ்நானம் எல்லாம் பண்ணி இந்த கிரகணம் முழுக்களும் பெரியவா ஜபம் பண்ணிட்டு இருப்பா. அப்படிலாம் ஆச்சு. மறுநாளைக்கு பொழுது விடிஞ்சா ஆருத்ரா தரிசனம், திருவாதிரை. அதனால வெடிகார்த்தால ராத்திரி கிரகணம் எல்லாம் முடிஞ்சு உடனே வெடிகார்த்தால ஸ்நானம் பண்ணி ஆருத்ரா தரிசனத்துக்கு பூஜை, மானசீக பூஜை தான் இருந்தாலும் 11 பேர் ஏகாதச ருத்ர ஜபம் பண்ண. ஏன்னா ஆருத்ரா அப்படிங்கிறோம். இந்த ருத்ர ஜபம் ரொம்ப விசேஷம். அதனால ஆருத்ரா ஜபம் பண்ணி ஏகாதச ருத்ர ஜபத்தோட இந்த ஆருத்ரா தரிசனம் முடிஞ்சது. இந்த ஆருத்ரா தரிசனத்துல பெரியவாளை தரிசனம் பண்ண. பெரியவாளை தரிசனம் பண்றதுல ரொம்ப முக்கியமான காலங்கள் பிரதோஷ காலத்துல பெரியவாளை தரிசனம் பண்றது, ஆருத்ரா தரிசனத்துல தரிசனம் பண்றது, வருஷப்பருப்பன்னைக்கு விடிகார்த்தால தரிசனம் பண்றது, தீபாவளியில தரிசனம் பண்றது. இது மாதிரி விசேஷ தினங்கள்லாம் பெரியவாளை தரிசனம் பண்றது ரொம்ப ஆனந்தமா இருக்கும். பிரதோஷ மாமா ரொம்ப சொல்லிட்டு இருப்பா, இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது, அவசியம் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு. இந்த பிரதோஷ காலத்துல பார்த்தா அப்படியே சாட்சாத் பரமேஸ்வரனாவே இப்ப சர்வாங்க விபூதியும் ருத்ராட்சமும் கட்டுக்கிட்டா ருத்ராட்சமும் தலையில வில்லு மாலையும். பெரியவா இருக்கிற இடம் தான் கைலாசம். கைலாசம்ங்கிறது எங்கேயோ தனியா இல்லை, பரமேஸ்வரன்கிறது எங்கேயோ தனியா இல்லை. பெரியவா இருக்கிற ஸ்தலமே கைலாசம், பெரியவாளே சாட்சாத் பரமேஸ்வரன் அப்படிங்கிறத நிதர்சனமா பார்க்கலாம், இந்த ஊனக்கண்ணால பார்க்கலாம். அதே மாதிரிதான் இந்த ஆருத்ரா தரிசனத்திலையும் அப்படி அமானுஷ்யமா இருக்கும் பெரியவாளோட தரிசனம். அப்படி இந்த ஆருத்ரா தரிசனம் ஆச்சு. அதுக்கப்புறம் பின்னாலேயே பொங்கல் பண்டிகை வந்தது, போகி பொங்கல் இந்த பண்டிகை எல்லாம் ஆச்சு. அதெல்லாம் முடிஞ்சோன்னு பெரியவா அங்கேருந்து கிளம்பி சஹஸ்ரார்ஜுன் பாக் அப்படிங்கிற ஒரு இடம் அங்க தங்கிவிட்டு அப்புறம் தாமல்வாடி, சுரட்காவ் இப்படி எல்லாம் சாங்வி மார்டே அப்படிங்கிற ஊரெல்லாம் தாண்டிண்டு பெரியவா ஒரு ஊரா தங்கி தங்கி தொல்ஜாப்பூருக்கு வந்தா. தொல்ஜாப்பூர்ல பவானி அம்பாள் க்ஷேத்திரம். சிவாஜி சத்ரபதி சிவாஜிக்கு இந்த அம்பாள் தான் வாழ் கொடுத்து அவர் பெரிய வெற்றியை அடைஞ்சார் அப்படின்லாம் இந்த கதை சொல்றது நமக்கு. அவர் ரொம்ப பிரசித்தமான க்ஷேத்திரம், ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள். அந்த தொல்ஜாப்பூர்ல போய் பவானியை தரிசனம் பண்ணிண்டா பெரியவா. அங்கேருந்து திரும்பி வந்து சாங்வி ரோடு அப்படிங்கிற இடத்துல ஒரு ஓரத்துல ஒரு ஒதுக்குப்புறமா கட்டிடம், அந்த கட்டிடத்துல கொஞ்ச நாள் இருந்திருந்தா. அந்த சமயத்துல பெரியவாளோட பீட்டாரோகணமாகி 75 வருஷம் ஆச்சு. அதாவது 1907 பிப்ரவரி மாதம் 13 பெரியவா கலவைங்கிற இடத்துல சன்னியாசாசிரம் வாங்கி இந்த காஞ்சிகாம கோடி பீடாதிபதிகளா ஆனா அப்படின்னு நமக்கு முன்னாலேயே பார்த்துருக்கும். இந்த 1982 பிப்ரவரி மாதம் 13 75 வருஷம் ஆறுது. அதனால அந்த பீடாரோகண விழாவை ரொம்ப பிரமாதமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லுவா. அதை பிளாட்டினம் ஜூப்ளி அப்படின்பா, பவழ விழா அப்படின்லாம் சொல்லுவா. அதை ரொம்ப நன்னா கொண்டாடணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை பக்தாளுக்கலாம். ஏன்னா 75 வருஷம் சந்நியாச தர்மத்தை பரிபூர்ணமா அனுஷ்டானம் பண்ணி தன்னோட தபஸ்னால தர்மத்தை நிலைநாட்டி வேதத்தை சம்ரட்சணம் பண்ணி சாதுக்களுக்கெல்லாம் பரம அனுகிரகம் பண்ணி உலகத்துல சாந்தமும் அமைதியுமே இருக்கும்படியுமா பண்ணியிருக்கா இல்லையா, உழைச்சிருக்காளே பெரியவா. தன்னோட வாழ்க்கையை முழுக்களும் 75 வருஷம் இப்படி உலகத்துக்காகனா லோகக்ஷேமத்துக்காகனா அர்ப்பணம் பண்ணியிருக்கா. அதனால அதை நாம அவசியம் கொண்டாடணுமே. நம்ம எல்லாம் கடமைப்பட்டிருக்கோம். பெரியவாளுக்கெல்லாம் எதை நாம பண்ணினாலும்
நாம் ஏதோ நிறையா பண்ணிட்டோம், பெருசா பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்கு வேணா தோணலாம். ஆனா அவ பண்ணியிருக்கிற தியாகத்துக்கு, அவ பண்ணியிருக்கிற கைங்கரியத்துக்கு, அவ பண்ணியிருக்கிற அனுகிரகத்துக்கு என்ன பண்ணினாலும் போறாது. எத்தனை பண்ணினாலும் என்ன பண்ணினாலும் இன்னும் நிறையா பண்ணணும். அப்படி அவ பண்ணியிருக்கா. ஏன்னா தாயார் நமக்கு பால் குட்டி வளர்க்கிறா. நாம பிற்காலத்துல தாயாருக்கு என்னெல்லாமோ பண்றோம், திருப்பி சிசுருஷ பண்றோம். இருந்தாலும் தாயார் பண்ணின நமக்கு பண்ணின அந்த அன்புக்கு பிரீதிக்கு ஈடா ஆயிடுமா நாம பண்ணின கைங்கரியம்லாம்? அதை போலதான் இங்கேயும் பெரியவாளுக்கு எவ்வளவு பண்ணினாலும் போறாது. அதனால எல்லா பக்தாளுக்கும் ரொம்ப ஆசை இந்த பீடாரோகண பவழ விழாவை பிளாட்டினம் ஜூப்ளியை ரொம்ப நன்னா கொண்டாடணும். பெரியவாளுக்கு கொண்டாடணும்னா என்ன பண்ணணும்? அவளுக்கு வேற ஏதானும் பண்ணணுமா? என்ன ஒண்ணும் வேண்டாம். அவளுக்கு பிரியமான வேதசாஸ்திர வித்வான்களுக்கெல்லாம் கௌரவப்படுத்துறது, பெருசா வித்வத் சதஸ் நடத்துறது, ஹோமங்கள் பண்றது, இப்படி வைதீகமா எப்படி கொண்டாடணும் அப்படின்னு தான் பெரியவாளுக்கு ஆசைப்பட்டா பக்தாள்லாம். அதை பெரிய விழாவா பண்ணணும் ஏற்பாடு பண்ணா. சங்கர பக்த ஜனசபா அப்படின்னு இருக்கு. அதுல வைத்தியநாதன் அப்படின்னு வைத்தாமம்மா இருக்கா. இவ எல்லாருமா சேர்ந்துட்டு இன்னும் எல்லா பக்தாலும் சேர்ந்து இதை பெருசா கொண்டாடணும். அதையும் பெரியவா இருக்கிற இடத்துலயே சோலாப்பூர்லயே கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. ஆனா பெரியவா அங்க கொண்டாடக்கூடாது அப்படின்ட்டா. தான் இருக்கிற இடத்துல எதுவும் பண்றதுக்கு பெரியவா எப்பொழுதுமே சம்மதிச்சதில்லை. தனக்குன்னு எது பண்றதுக்கும் சம்மதிச்சதில்லை. தான் இருக்கிற இடத்துல எதை பண்றதுக்கு சம்மதிச்சதில்லை. ஏன் அப்படின்னு, நான்கிற அந்த அகம்பாவம் இருந்தான்னா, ஒரு ஈகோ இருந்தா, மனோபாவம் இருந்தான்னா, எது பண்ணாலும் நமக்கு பண்ணணும், நமக்கு பண்ணணும், நமக்கு பண்ணினா உடனே சந்தோஷம், பண்ணலைன்னா குறை, கோபம், தாபம் இதெல்லாம் வரும். அது எல்லாத்தையும் விட்ட பரபிரம்மம், பிரம்மனிஷ்டர், பிரம்மஜானி, பட்டகட்ட அதுகிட்ட போய் நீன்னு நாம தான் ஞாபகப்படுத்துறமே வழிய, நமக்கு தான் அவர்னு ஞாபகம் இருக்க வழிய, அதுக்கு தான்கிற பாவமே கிடையாது. அதனாலதான் இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்தது. அதனால என்ன பண்ணிட்டான்னா, பக்தாளோட ஆசைக்காக இது எல்லாத்தையும் காஞ்சிபுரத்துல காமாட்சி கோவில்ல பண்ணுங்க அப்படின்னுட்டா. ஏன்னா அம்பாள் சந்நிதியில பண்றது பெரிய திவ்ய கஷேத்திரம், அதனால அங்க பண்ணணும் அப்படின்னு. இங்க என்னென்னலாம் யாராரு பண்ணணும்னு நினைச்சிருந்தாலோ இந்த வித்வத் சதஸ், இன்னும் இந்த வைதிக காரியங்கள், ஹோமமே எல்லாத்தையும் அங்க போய் காஞ்சிபுரத்துல போய் காமாட்சி கோவில்ல பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு பண்ணிட்டா. அப்படி அந்த பீட்டாரோகணம், ஏன்னா பிப்ரவரி மாசம் வந்திருந்ததுனால இந்த பீட்டாரோகண பவழ விழா ரொம்ப விமரிசையா நடந்தது. அப்போ பெரியவா என்ன பண்ணா, சிந்துபல் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. அந்த சிந்துபல்லுக்கு வந்தோடனே ஏகாம்பரம் அப்படிங்கிறவர்கிட்ட கேட்டா, நீ முன்னால இந்த கேம்ப் பார்க்கறதே ஏதோ ஒரு இடம் சொன்ன, அந்த சிந்துபல்லுல என்னன்னா பக்கத்துல 3 கிலோமீட்டர்ல ஒரு பக்கத்துல காட்டு பாதை மாதிரி போகும். போனா உள்ளுக்குள்ள ஒரு கோவில், பழமையான கோவில், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோவில். அந்த சூழ்நிலையே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே வனப்பிரதேசம் மாதிரி இருக்கும். அதுக்கு நடுப்புற நல்ல பிரமாதமா கோவில் உள்ள சிவன் கோவில். அது சுவாமி பெரிய சிவலிங்கம், முத்கலேஸ்வரர் அப்படின்னு பேரு. முன்னால பெரிய மண்டபம், இந்த மண்டபத்திலேயே 50 பேர் 60 பேர் உட்காரலாம். அப்படி ஒரு பெரிய மண்டபம். சுத்தீவிர வேற ஒன்றும் கிடையாது. பக்கத்துல ஒரு ஓடும், தண்ணி அதுல தீர்த்தம் ஓடின்னு இருக்கும். இப்படி ஒரு அழகான இடம். இதை பார்த்துட்டு வந்து முன்னாலேயே சொல்லியிருக்கிற மாதிரி இடம் இருந்ததுன்னு அதை பெரியவா மனசுல வச்சிருந்தா. மனசுல வச்சுண்டு இப்ப ஏகாம்பரத்திட்ட கேட்டா, சிந்துபல் வந்தோடனே நீ ஏதோ ஒரு இடம் சொன்னியா, அந்த இடத்துக்கு அழிச்சுன்னு போலாம் வா அப்படின்னுட்டு. சரின்னு பெரியவா காலங்காலத்தாலே ஏந்தினு விடிகாரத்தாலே ஏந்தினு இவா தன்னோட கர்மாக்களை முடிச்சுண்டு இவா 1 மணி ஜபம் பண்றதையே கூட நடந்தே போயிட்டு பண்ணிட்டு இருப்பா. பண்றதே ஏகாம்பரத்திட்ட கேட்டா, அந்த இடத்துக்கு அழிச்சுன்னு போன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போயின்னு இருக்கு. போறதே பெரியவா சொல்றா, என்னோட பரமகுரு ஆராதனை வருது, அதாவது கலவ பிரிவு ஆராதனை வருது. சிவராத்திரிக்கு முன்னால வர அஷ்டமி திதியில அவளுக்கு ஆராதனை வரும். அவ ஆராதனை வருது, பரமகுரு ஆராதனை வருது. நான் இங்க பண்ண வேண்டான்னு மேட்டூர் ராஜகோபால்கிட்ட சொல்லிட்டேன். புதுப்பிரிவா எங்க இருக்காளோ அந்த கேம்ப்ல பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இங்க வசதி எல்லாம் சுமாரா இருக்கு, இடம் எல்லாருக்கும் கஷ்டமா இருக்குன்னு வேண்டான்னு சொல்லிட்டேன். அவ இருக்கிற இடத்துலயே 32 பிராமணால வச்சு ஆராதனை பண்ணுட்டேன். நான் இருக்கிற இடத்துல குரு ஆராதனை மட்டும் பண்ணினா போறோம்னு சொல்லிட்டேன். அப்படி எல்லாம் சொல்லியிருந்தா. முன்னால அப்படிதான் சொல்லியிருந்தா. ஏன்னா இந்த ஆராதனை வருது, ஆராதனைக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணணும், எல்லா இடமா பார்க்கணும், மடி ஆச்சாரத்துக்கு எல்லாம் சௌரியமா இருக்கணும், தீர்த்த வசதி இருக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி முன்னதாவே ஏற்பாடு பண்ணணும்னு அவள்லாம் கேட்டு இருந்தாக்க பெரியவா வேண்டாம் அப்படின்னு விட்டா. புதுப்பிரிவா இருக்கிற இடத்துலயே பண்ணட்டும் அப்படின்லாம் சொல்லிட்டா. அதனால இவா இங்க இப்ப ஆராதனை இல்லை அப்படின்னு தீர்மானத்துல இருக்கா. ஆனா இப்போ இந்த சிந்துபல்லுக்கு நடந்து போறதே பெரியவா ஏகாம்பரத்திட்ட சொல்றா. அதனால ஒண்ணு பண்ணு, புதுசா சட்டிபானை வாங்கிட்டு அதுல ஒரு அன்னம், பருப்பு, கீரை இது மாதிரி சமையல் பண்ணு. ஒரு 4 பேருக்கு 4 பிராமணாளுக்கு காலெலும்பி ஒரு சாப்பாடை போட்டுடலாம் அப்படின்னு தோன்றது அப்படின்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னா.
முதல்ல இங்க வேண்டாம் அப்படின்னுட்டு இப்ப நாளைக்கு பொழுது விடிஞ்சா ஆராதனைன்னா இப்ப காலங்காலத்தால போறதே என்ன சொல்றா, சிம்பிளா ஒரு சமையலை பண்ணி ஒரு சட்டி பானையில புது சட்டி பானையில சமையலை பண்ணி 4 பேருக்கு காலை எழும்பி சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லணும். அதுக்குள்ள சிந்து பல் வந்துடுத்தோ உடனே அதை தாண்டி அந்த காட்டு வழின்னு சொன்னமே அங்க போய் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தாண்டி போனா ஒரு அழகான கோவில், அந்த கோவில்ல வந்து பெரியவா உட்கார்ந்துனுட்டா, அந்த ஓடையில தீர்த்தம் இருக்குன்னு தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணினா தன்னோட அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கா. அந்த சமயத்துல சென்னையில அசோக் நகர்ல ராமூர்த்தி அப்படின்னு ஒரு பக்தர், அவர் கார்ல தரிசனத்துக்கு வந்திருந்தார். வந்தவர் என்ன பண்ணார், 3 டஜன் பேயம்பழம், ஒரு 1/2 டஜன் 9 5 வேஷ்டி இதை வாங்கிட்டு கொண்டு வந்து பெரியவாள்கிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணினார். பெரியவா அவர் யாரு என்ன எல்லாம் விசாரிச்சு அவர்கிட்ட பேசிட்டு ஏகாம்பரத்திட்ட சொல்றா, அங்க பாரு அவர் பழம் அத்தனை பேயம்பழம் கொண்டு வச்சிருக்காரு, 9 5 வஸ்திரம் வேஷ்டி வச்சிருக்காரு, அந்த வேஷ்டி பழம் எல்லாம் என்ன பார்த்து பரமகுரு ஆராதனை பண்ணு, எங்களை வச்சு பரமகுரு ஆராதனை பண்ணுன்னு சொல்றாப்புல இருக்கு அப்படின்னு. பேயம்பழம் வஸ்திரம் எல்லாம் சொல்றதான் என்னை வச்சு ஆராதனை பண்ணு, என்னை வச்சு ஆராதனை பண்ணுன்னு. அதனால என்ன பண்ணு, நீ உடனே ஷோலாப்பூர் போ. ஷோலாப்பூர் போனா அங்க தாதே அப்படின்னு ஒரு பெரிய பண்டிதர் இருக்கார், அவர் மராட்டி பஞ்சாங்கங்கள்லாம் கணிப்பர், ரொம்ப பிரசித்தமானவர். அவர்கிட்ட சொல்லி 32 வைதிகாலுக்கு ஏற்பாடு பண்ணி இங்க அழிச்சுன்னு வா, நாம இங்கேயே பக்கத்துல ஒரு தட்டினால மரவெல்லாம் கட்டிக்கலாம், கட்டிண்டு ஆராதனை பண்ணிவிடலாம், பரமகுரு ஆராதனை பண்ணிவிடலாம் அப்படின்னு பெரியவா சொல்றா. சொன்னா இப்போ முன்னால வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்ப நடந்து வரத்தே ஏதானு 4 பேருக்கு ஏதானு அன்னம் பருப்பு இதை வச்சுட்டு ஒரு காலெலும்பி சாப்பாடு போடலான்ட்டு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன எடுத்துனர் 32 பிராமணாளுக்கு சொல்லு, இந்த வாழைப்பழத்தையும் பேயம்பழத்தையும் இந்த 9 5 வேஷ்டியை பார்த்தோன்னு அதெல்லாம் சொல்றதான் எங்களை வச்சு ஆராதனை பண்ணுன்னு கேட்கறது. அதனால பண்ணணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு. இது எதை காமிக்கிறதுன்னு, பெரியவாளோட இந்த பக்தியை காமிக்கிறது, குரு பக்தியை காமிக்கிறது. அவளால மறக்க முடியுமா இந்த பரமகுருநாதாள? முன்னமே பார்த்திருக்குமே அந்த பரமகுருநாதாள, இவ பெருமுக்கல்ல தரிசனம் பண்ணிட்டு உடனேயே வீட்டுல சொல்லிக்காத சாரத்துல போய் அவள்கிட்ட போய் தஞ்சம் புகுந்தா அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு ஆகர்ஷணம் பண்ணின மகான் இல்லையா? அதோட பேருப்பட்ட வைர குவியல் மாதிரி பொக்கிஷமான பெரியவாளுக்கு உலகுக்கு எடுத்து கொடுத்தாரு. அவளுக்கு ஆராதனை பண்ணணும்னு பெரியவாளுக்கு இருக்காதா? அதுதான் உடனே ஆராதனைக்கு ஏற்பாடு பண்ணுன்னா. சரி நாளைக்கு ஏற்பாடு, நாளைக்கு பொழுது முடிஞ்சா ஆராதனை, இன்னைக்கு 32 பிராமணா வச்சு ஏற்பாடு பண்ண முடியுமா? சாமான்லாம் வருமா, நடக்குமா அப்படின்னா எப்படி நடந்ததுங்கிறத சுவாரஸ்யமான விஷயம் தொடர்ந்து பார்க்க போறோம்.